ஆனால் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க எப்போவுமே ஜாலியாக இருக்கிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க நல்லதை அதாவது ஜாலியாக இருக்க விரும்புவாங்க. ஆனால் நல்ல விஷயங்களை அவங்களுக்கு எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போவுமே ஒரு டீச்சராக இருக்காதீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருங்க, டீச்சராக இருக்காதீங்க. அந்த மீனராசிக்காரங்க எப்போவுமே டீச்சராகவே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸு. இதை மாற்றிட்டிங்கனாலே சக்ஸஸ் ஆயிரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் புத்திர பாக்கியம் இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாக்கியமாக மாறும். இவ்வளோ நாள் திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தால் அதெல்லாம் மாறி திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு திடீர் திருமணமாகும். காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி காதலர்களிடையே ஒற்றுமைகள் இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும். அப்பப்போ பிரச்சனைகள் வந்தாலும் திரும்ப சேர்ந்துக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. சங்கடங்கள்லாம் மாறி சமாதானமாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பார்ட்னர் வழி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களுக்கு புதுசாக ஸ்டார்ட் அப் பண்றது, ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது இந்த மாதிரி இருக்கு. மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாசங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சிறப்பான மாசம். பேரு புகழ் இதுதான் கலைஞருக்கு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் பேர் புகழ் கிடைக்கும், காசு பணம் கிடைக்கும், நிறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி இடம், தனித்துவமான ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் மனசில் நீங்காத ஒரு ஆளாக நீங்கள் கட்டாயம் இருப்பீங்க. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நன்மையான மாதம்தான். நிறைய நன்மைகள் சேரப்போகுது. காசு பணம், அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள், அவங்க காசு பணம் கொடுக்கறது, ஒரு நல்ல பிளேஸ்ல அவங்கள உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். பாராட்டுகள், மன நிம்மதி கிடைக்கும். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு சனியுடைய தொந்தரவுகள் இருந்தால் கூட அரசியல்ல மிகப்பெரிய லெவல்ல வர முடியும். பரிகாரம் வேணும்னா கேளுங்க, நான் கட்டாயம் சொல்லிடுறேன். மீனராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சனி 7.5 சனியுடைய பாதிப்புகள் இருந்தாலும் கூட 9ஆம் இடம் பலமாக இருக்கனால ஒரு சில தடைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அரசியல்வாதிகள் முன்னேறணும் அப்படின்னா நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கு. மீனராசியில் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அரசியல்வாதிகளுக்கு நான் தனியாக பரிகாரங்கள் சொல்றேன். மிகப்பெரிய லெவல்ல உயர்வுகள் இருக்கு. உங்களுக்கு நிறைய அரசியல், நீங்களே ஒரு அரசியல்வாதி, உங்களைய கீழே தள்ளுறதுக்கு ஏகப்பட்ட அரசியல்கள் நடக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வரணும். இந்த 7.5 சனிக்கு நான் நல்ல பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு சொல்றேன், வேணும்னா கேளுங்க. மீன ராசிக்கு பொதுவாகவே நல்ல வளர்ச்சி மிகுந்த மாதமாக தான் இந்த மாதம் இருக்கு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.